வணக்கம் மக்களே. எலுமிச்சை ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மக்களே. நோய் எதிர்ப்பு மண்டலம் உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு வலுப்படுத்தும். தொற்று நோய் போன்ற அபாயங்களை நீங்கள் வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களை தொற்று நோய்களை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். உடலுடைய pH அளவை சமநிலை வைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும். எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கள் இதய நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடிய மருந்தாகவே செயல்படுது. ஸோ வாங்க எலுமிச்சை ஜூஸ்ல என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் இருக்கு, என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இந்த மருத்துவ நன்மைகள் நமக்கு அளிக்குது அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய பிபி பிளட் பிரஷர் சொல்லுவோம் பாத்தீங்களா, ரத்த அழுத்தம், அதை குறைக்கிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. தினமும் நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் போது ரத்த சிவப்பணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துது. ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெகுவாக தூண்டுது. ஸோ மூளை நரம்புகளை தூண்டும். அதே போல உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பிபி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் இந்த எலுமிச்சை ஜூஸை குடிங்க. உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிங்க. வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை நம்ம கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள்லாம் கரைஞ்சி உடல் எடையை நம்ம ஆரோக்கியமான முறையில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்க நினைச்சீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததும் எலுமிச்சை ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா அது கூட மஞ்சள் தூளை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கலாம். தொண்டை வலி சரியாவதற்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. தொண்டை வலி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால பேசக்கூட முடியாது, எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ண மாட்டோம், சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளோட தொண்டையில வந்து எரிச்சலை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க குறிப்பாக எலுமிச்சை ஜூஸை நீங்க குடிங்க. ஸோ எலுமிச்சை ஜூஸை குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு தொண்டை வலி தொண்டை புண் வந்து சரியா போயிடும். அதே போல நீங்க எலுமிச்சை ஜூஸை உங்களுடைய தொண்டையில படக்கூடிய அளவுக்கு நீங்க வாயில வச்சு வாய் குப்பளிப்பதன் மூலம் தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு அது நிரந்தர தீர்வு தரும். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுடைய தொண்டை வலி காணாம போயிடும். எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய ரத்த கொதிப்பை குறைக்குதுங்க மக்களே. எலுமிச்சை ஜூஸ் உடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். நீங்க அதிகமாக உடல் உழைப்பு செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய வந்து உங்களுடைய உடலை நம்பி தான் உங்களுடைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க, உங்களுடைய உடம்பு வந்து சோர்வாயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க தனியாக ரெஸ்ட் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு நீங்க இழந்து போயிருக்கக்கூடிய அந்த சோர்வெல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்துடும். உங்களுடைய உடலுக்கு தானாகவே அது ஓய்வளிக்கும். ஸோ உங்களுடைய ரத்த கொதிப்பை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க உங்களுடைய உடலுக்கு வந்து அந்த சோர்வாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்க சரி செஞ்சுக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க, சரியா போயிடும். செரிமான பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் கண்டிப்பா நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிச்சே ஆகணும். குடிச்சிங்கன்னா உங்களுடைய செரிமான பிரச்சனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நம்மளுடைய உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடல்ல சைடு எஃபெக்ட் பல வகையான பிரச்சனைகள் அதிகமாக பக்க விளைவுகள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எனவே நம்ம தினமும் எலுமிச்சை ஜூஸை நம்ம குடிச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே அடித்து வெளியே கொண்டு வந்துடும். ஸோ வெளியே இழுத்து வந்துடும். ஸோ செரிமான பிரச்சனை நமக்கு இல்லாமல் போயிடும். செரிமானம் சார்ந்த பல வகையான பிரச்சனைகளை நீங்க வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக் கொள்ளவும் கண்டிப்பா தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். மூட்டு வலி குணமாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கு மட்டும்தான் மூட்டு வலி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுக்கு கூட மூட்டு வலி வருது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வந்து மூட்டுகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளாததான் காரணம். ஸோ மூட்டு வலி பிரச்சனைக்கு நிரந்தர ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா தினமும் நீங்க எலுமிச்சை ஜூஸை நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். அதே போல மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் வராம எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நீங்க கண்டிப்பா எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. தினமும் ஒரு டம்ளர் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. அப்பதான் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். pH அளவுகள் உங்களுக்கு சரியாக இருக்கிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடிக்கலாம். நம் உடல்ல அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுல எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு தகர்த்துரும். ஸோ அதுக்காக நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. கல்லீரல்
கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதற்கு நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை அழிக்குது. இதனால கல்லீரல் சுத்தமடைவது மட்டுமில்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு விரைவில் தீர்வு காணுவதற்கும் உதவிகரமாக எலுமிச்சை ஜூஸ் இருக்கும். அதே போல மலச்சிக்கல் பிரச்சனை சரியாவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் இந்த எலுமிச்சை ஜூஸை வந்து தினமும் குடிச்சிட்டு வந்தாங்க ஒரு டம்ளர் அப்படின்னா செரிமானம் அவங்களுக்கு மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கவும் குணப்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. ஸோ பார்த்தீங்களா மக்கள், எலுமிச்சை ஜூஸில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் ஆரோக்கிய நன்மைகள் இருந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.